கொண்டிருந்த மத்திய அரசுக்கும் மோடி அரசுக்கும் நான் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இந்திய தேசத்திலிருந்து சர்வத்தை அப்புறப்படுத்திவிட்டு பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்திய தேசத்தின் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை நாளொரு மேலும் பொருளும் வண்ணமுமாக முஸ்லிம் சமூக மக்கள் அலையலையாக திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். குறிப்பாக சேலம் மாநகரில் இன்று காலையிலிருந்து மழை மிரட்டி கொண்டிருந்தாலும் கொட்டுகின்ற மழையிலும் நாங்கள் சரியத்தை காப்பாற்றுவதற்காக அணியாய் திரள்வோம் என்று இந்த சமூகம் திரண்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தகைய உறுதிப்பாட்டோடு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீட்டி மொழியில் நடத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்ற உறுதியோடு நாங்கள் இங்கே தெரிந்திருக்கிறோம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மோடி அவர்களே, ஒரு நாடு ஒரு சட்டம் ஒரு மக்கள் என்ற முழக்கத்தை நீங்கள் இங்கே முன்வைக்கிறீர்கள். நாங்கள் கேட்கிறோம், இந்த தேசத்திலே உங்களுடைய ஆட்சியிலே முதலிலே ஒரு நாடு ஒரு மக்கள் இந்திய தேசத்தில் ஒரு நதிநீர் இணைப்பு என்ற ஒரு திட்டத்தை உங்களால் அமல்படுத்த முடியுமா? கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வர மறுக்கிறது, ஆந்திரா தமிழகத்துக்கு தண்ணீர் வர மறுக்கிறது, கேரளா தமிழகத்துக்கு தண்ணீர் வர மறுக்கிறது. ஒரு நாட்டிலே ஒரு தேசத்திலே பல்வேறு மாநிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஓடுகின்ற நதியை கூட குடிநீரை கூட அண்டை மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாத மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது எப்படி எங்களுடைய சமூக ரீதியான உணர்வுகளை உங்களால் ஒருநிலைப்படுத்த முடியும்? கேட்கிறோம், இந்திய தேசத்திலே உங்களால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியுமா? தைரியம் உண்டா உங்களுக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவு இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தான் விரும்புகின்ற மதத்தை ஏற்றுக்கொண்டு விரும்புகின்ற மதத்தை அதனுடைய வழிபாடுகளை செய்து கொண்டும் அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்களுடைய குரானிய சட்டத்தை இந்த தேசத்திலே கூடாது என்று சொல்கிறீர்கள். உங்களை போன்று அரசியல் புரட்சிகளால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல சரியத் சட்டம். 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட ஒரு சிறிய திருத்தம் செய்யப்படாத ஒரு சட்டம் இந்த சரியத் சட்டம். இந்த சரியத் சட்டத்தை இந்தியாவிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் 25 கோடி முஸ்லிம்களை ஜனாசாக்கள் ஒரு காலத்திலும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். உங்களுடைய ஆட்சியே பாரதிய ஜனதா கட்சியின் அராஜக ஆட்சியே சரியத் சட்டத்தை இறங்கி நாங்கள் அடிமைகளாய் வாழ்வதை விட ஒரு மீட்பு போரை இந்த தேசத்தில் அறிவித்து கமல் தாங்களின் வீரர்களாக இருக்கிறோம். மோடி அவர்களே, மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம், எங்களுடைய சரியத் சட்டத்திலே நீங்கள் கை வைக்காதீர்கள். நீங்கள் கைவர்மன் களவாடி வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு இந்திய தேசத்துக்கு வந்தவர்கள் நாங்கள் பூர்வீக குடிகள். உங்களால் இந்த சிங்கங்களை ஒரு காலத்திலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை மிக எச்சரிக்கையாக இங்கே பதிவு செய்து கொண்டு சரியத் சட்டத்தை கை வைக்கக்கூடிய எண்ணத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக